உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை தமிழகத்தில் மா விளைச்சலுக்கு பேர் போன மாவட்டம், அதே நேரத்தில் மலர் உற்பத்திக்கும் பேர் போன மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். 2004ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி பிரிந்து தற்பொழுது கிருஷ்ணகிரியை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உருவாகி இருக்கிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹோசூர் பகுதி ஒரு தொழில் நகரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. பல சிறப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இருந்தும் தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருப்பது, அதே சமயம் ஆதங்கமாகவும் இருப்பது என்று பார்த்தால், இந்த மாவட்டத்திற்கு கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக ரயில் சேவை இல்லாத நிலையில் இருக்கிறது. ஒரு மாவட்ட தலைநகருக்கு ரயில் சேவை வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக அரசுக்கு எழுப்பப்பட்ட போதிலும் தற்போது வரை அந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. கடந்த பல தேர்தல்களை சந்தித்துவிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் பல அரசியல்வாதிகளையும் சந்தித்திருக்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கிருஷ்ணகிரிக்கு ரயில் கொண்டுவரப்படும் என்கின்ற வாக்குறுதியும் நம்பப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்று வரை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ரயில் சேவை என்பது கனவாகவே காணப்படுகிறது. 1998ஆம் வருடம் ரயில்வே பட்ஜெட்டில் ரயில் சேவை தொடங்குவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. மேலும் திட்ட மதிப்பீடும் அதற்கு செய்யப்பட்டன, ஒப்புதலும் வழங்கப்பட்டது. ஆனாலும் அந்த திட்டம் கிடப்பில் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? கிருஷ்ணகிரி பகுதியில் ரயில் சேவை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது எப்படி இருக்கிறது? தற்பொழுது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் தங்களுடைய சரக்குகளை எப்படி வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன? கிருஷ்ணகிரிக்கு ரயில் சேவை வந்த பின்னால் அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது பற்றி பல தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தில் இருந்து 2004ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி தனி மாவட்டமாக பிரிந்தது. விவசாயிகள் அதிகம் வசிக்கும் இந்த மாவட்டத்தில் விவசாயம் மற்றும் மலர் உற்பத்தி பிரதானமாக உள்ளது. மாவட்ட தலைநகரமான கிருஷ்ணகிரியில் இருந்து நேரடியாக சென்னைக்கு செல்ல வேண்டுமானால் பேருந்தில்தான் செல்ல வேண்டும். ரயிலில் செல்ல வேண்டும் எனில் ஜோலார்பேட்டை அல்லது தருமபுரிக்குத்தான் செல்ல வேண்டும். காரணம், கிருஷ்ணகிரியில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு பல ஆண்டு காலமாயிற்று. 1896ஆம் ஆண்டு ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வரை 38 கிலோமீட்டர் தூரம் ரயில் பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு 1905ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி பணி நிறைவடைந்தது. இந்த வழித்தடத்தில் 5 ரயில் நிலையங்கள் செயல்பட்டன. ஆனால் போதிய வருவாய் இல்லாததால் 1942ஆம் ஆண்டு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அன்றில் இருந்து இன்று வரை சுமார் 72 ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி மக்களுக்கு ரயில் வசதி எட்டாக்கனியாகவே உள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு 558.24 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டது. ஆனால் திட்டம் தொடங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. விளைவு, தற்போதைய நிலவரப்படி இந்த திட்டத்தின் மதிப்பீடு 1000 கோடி ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இதனை பிரதான வாக்குறுதியாக சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள். ஆனால் வெற்றி பெற்ற பின்பு மறந்து விடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றனர் இப்பகுதி மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் மா மற்றும் கிரானைட் தொழிலில் முதலிடத்தில் உள்ள நிலையில் அவற்றை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் லாரிகளில்தான் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இதனால் வர்த்தகர்களுக்கு பெரும் செலவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஜோலார்பேட்டையில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஓசூருக்கு ரயில் பாதை அமைத்தால் அவற்றை சுலபமாக கொண்டு செல்லலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மக்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கும் ரயில் சேவையை தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கிருஷ்ணகிரி மக்களின் எதிர்பார்ப்பு. கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக ரயில் சேவை வேண்டும் என்பது கிருஷ்ணகிரி பகுதியில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களின் கனவாகவே இருக்கிறது. தற்பொழுது கிருஷ்ணகிரி நகரின் ஒரு சில இடங்களில் ஏற்கனவே ரயில் பாதை போடப்பட்ட இடங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக இருந்திருக்கின்றன. போன தலைமுறை ரயில் சேவை இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைமுறையில் ரயில் சேவை என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலையில்தான் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்ட பின்பும் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருப்பதின் காரணம் என்ன? கிருஷ்ணகிரிக்கு ரயில் சேவை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது? மேலும் ரயில் சேவை வந்த பின்பு கிருஷ்ணகிரி மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பது பற்றிய பல விரிவான தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் கிருஷ்ணகிரி ரயில் பஸ் பயணிகள் சங்க செயலாளர் திரு மணி.
இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ரயில் சேவை என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான தொழில்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன என்பது பற்றிய ஒரு சில அடிப்படை விவரங்களை இப்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மக்கள் தொகை என்பது 18,79,809 இருக்கிறது. பரப்பளவு 5,143 சதுர கிலோமீட்டராக இருக்கிறது. கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை 5 வட்டங்கள் செயல்படுகின்றன. அடுத்ததாக கிருஷ்ணகிரியில் ஊராட்சி ஒன்றியங்கள் 10 இருக்கின்றன. 2 நகராட்சிகளும் 7 பேரூராட்சிகளும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்றன. 337 ஊராட்சிகள், 2 வருவாய் கூட்டங்கள், 636 வருவாய் கிராமங்கள் இருக்கின்றன. ரயில் சேவை 1905ஆம் ஆண்டு இந்த மாவட்டத்தில் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. ரயில் தடங்கள் என்று பார்த்தால் ஜோலார்பட்டி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி இந்த பாதைகளை உள்ளடக்கி 38 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை போடப்பட்டிருக்கிறது. ரயில் நிறுத்தங்கள் என்று பார்த்தால் திருப்பத்தூரிலிருந்து கிருஷ்ணகிரி வரை பெரிய அகரம், பெரிய கந்திலி, பர்கூர், கந்திக்குப்பம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் ரயில் நிறுத்தங்கள் செயல்பட்டிருக்கின்றன. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு 1998ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 1942ஆம் ஆண்டு ஏற்கனவே செயல்பட்டு வந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். மேலும் ஒருவேளை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு தற்பொழுது ரயில் சேவை வேண்டும் என்பது அந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ரயில் சேவை கிடைத்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிரானைட்டை ஏற்றுமதி செய்யக்கூடியதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இங்கு விளையக்கூடிய மாம்பழங்களை பல மாநிலங்களுக்கு ஏற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இங்கு அதிகமாக பூக்களும் விளைவிக்கப்படுகின்றன. வெளி மாநிலங்களுக்கு அவை ஏற்றுமதி செய்யப்படலாம். காய்கறிகள் இந்த சீதோஷ்ண நிலையில் அதிகமாக விளைவிக்கப்படுகின்றன. இவைகளும் ஏற்றுமதிக்கு செய்யப்படலாம். இப்படிப்பட்ட பல நன்மைகள் ரயில் சேவை கிடைப்பதன் மூலமாக கிருஷ்ணகிரி மக்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் ரயில் சேவை என்பது கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கிறது. இது பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பிரகாஷிடம் பேசலாம். வணக்கம் பிரகாஷ். கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரதான தொழில்கள் இருக்கின்றன, இந்த மாவட்டத்தினுடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. வணக்கம் ஹேமா. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஓசூர் பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிரதோஷ நிலை விவசாயத்திற்கு ஏதுவாக இருப்பதனால் இங்க பூ விளைச்சல் மிக அமோகமாக இருக்கிறது. இதை இங்க டான்ஃபுளோரா என்னப்படும் அந்த பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் காய்கறிகள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு வகையான காய்கறிகள் இந்த பக்கம் விளைச்சல் ஏற்படுது. இங்க இருந்து அண்டை மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இங்க இருந்து காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஓசூர் பகுதியில் பார்த்தோம்னால் தொழில் நகரமாக தற்போது உள்ளது. இந்த ஓசூர் பகுதியில் கனரக வாகனமான அசோக் லைலாண்ட் மற்றும் இருசக்கர வாகனத்தின் உதிரி பாகங்கள் தயாரிக்கப்படும் டிவிஎஸ் கம்பெனி, டைட்டான் உள்ளிட்ட தொழிற்சாலைகள் இயங்க கொண்டு வருகிறது. இதனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா கிரைனைட் கற்களும் அதிக அளவில் இருக்கிறது. இங்க இருந்து வெளி மாநில வெளி மாவட்டங்களுக்கு இந்த கிரைனைட் பாலிஷ் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நீண்ட நாட்களான கோரிக்கை, இந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்கும் இந்த மாவட்டத்தின் நீண்ட நாட்களான அந்த கோரிக்கையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 72 ஆண்டுகளுக்கான இந்த கோரிக்கையா இருக்கிறது. இங்க அந்த கிருஷ்ணகிரி சாதாரண ஒரு கிராமமாக இருந்த போதே இந்த பகுதிக்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டது. அதாவது 1905ஆம் ஆண்டு இந்த பகுதியில் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இது குறுகிய அதாவது ஒரு கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் மட்டுமே இயக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1942ஆம் ஆண்டு இந்த ரயில் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் தற்போது அந்த சேவை நிறுத்தப்பட்டதனால் இந்த பகுதியில் தற்போது அதிக அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு அதிக அளவில் தற்போது உயர்ந்துள்ளது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. இதனால் தற்போது இந்த மக்களின் கோரிக்கை, அதாவது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ள இந்த பகுதிக்கு உடனடியாக ரயில் சேவையை தொடங்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் பல்வேறு அமைப்புகள் இணைந்து போராடி வருகின்றனர். இதுவரை எந்த ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரைக்கும் இது சாத்தியம் இதுவரை படவில்லை. தற்போது இந்த மாவட்ட மக்களின் இந்த கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்பது இந்த ரயில் சேவை மட்டுமே. ஹேமா,
தொடர்ந்து பேசலாம். பிரகாஷ், ஒரு கிருஷ்ணகிரி சாதாரண கிராமமாக இருந்தபோது ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் சேவை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்தி வைக்கப்பட்ட ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும், அதற்கான ரயில் பாதையை அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை கிருஷ்ணகிரி மக்களிடம் வலுத்திருக்கிறது. நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு மணி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹோசூர் பகுதியில பல்வேறு தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயம் சார்ந்த மக்களும் வசிக்கிறார்கள், தொழிற்சாலையில் வேலை கூடிய பார்க்கவர்களும் அதிகமா இருக்கிறார்கள். இப்போ இந்த மாவட்டத்தினுடைய தொழில் சிறப்பு பத்தி சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 11 பெரிய தொழிற்சாலைகள் ஒசூர் பகுதியில தான் இருக்குது. அங்க குண்டீசில் இருந்து ஏரோப்ளைன் செய்யற அளவுக்கு ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்குது. இங்க பெல் நிறுவனத்திலிருந்து அதை மைக்ரோப்ளேட் பண்ணிட்டு போகக்கூடிய தொழிற்சாலைகள் ஒசூருக்கு தான் கொண்டு வராங்க. அங்கிருந்து ராக்கெட்டுக்கு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அங்க உற்பத்தி செய்யறாங்க. அதை தவிர கிருஷ்ணகிரி மாவட்டத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த ரயில் பாதை வேணுங்கிறதுக்கு காரணம் பயணிகள் மிக எளிமையா இருக்கணும். அதே நேரத்தில் வயதானவர்கள், வயதில் மூத்தவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக பஸ் ஏறி இறங்கி போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ஜோலார்பேட்டைக்கோ அல்லது திருப்பத்தூருக்கோ வந்து பயணம் செய்யறதுக்கு பஸ் வசதிகள் மிகவும் குறைவு. ஒரு பேருந்துல குறைஞ்சபட்சம் காலை 4 மணிக்கு வரக்கூடிய விடியற் காலையில 4 மணிக்கு வரக்கூடிய ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருப்பத்தூருக்கு வரணும்னா மிகுந்த சிரமப்பட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த சிரமப்பட்டு வர்ற நேரத்துல அந்த பேருந்துல ஆட்டு மந்த மாதிரி ரொப்பிட்டு வராங்க. வேற நிதானமா ஒரு வண்டியும் விடவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டாக்கா வண்டி பேருந்து இல்லைன்னு சொல்றாங்க பயணிகளுக்கு. இப்படி நிலைமைகள் இருக்கிறப்போ மக்களுடைய அபிலாஷை போக்குவரத்துக்கு தான் மெயினா கேட்கிறோம். 6 வழி பாதை இந்தியாவை பூரா இணைக்கக்கூடிய ஒரு மெயின் இடம் கிருஷ்ணகிரி. 6 வழி சாலை இருக்குது, 5 தேசிய நெடுஞ்சாலைகள் இணைக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல ஒரு நாளைக்கு 12,000 போக்குவரத்து சரக்கு வாகனங்கள் டோல்கேட் மூலமா கிராஸ் ஆகுது. இதனால் ஏற்படுகிற பொல்யூஷன் கெட்டு போகுது. அதனால் பலவேறு வியாதிகள் மக்களுக்கு ஏற்படுது. அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் கிருஷ்ணகிரி வாழும் மக்கள் முதல் கடமையா ஜோலார்பேட்டை ஒசூர் ரயில் பாதை வேணும்னு கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்த சரக்குகள் போக்குவரத்துல ஒரு சரக்குந்தில ஏற்றி ஹார்பருக்கு கொண்டு வந்தாக்கா குறைஞ்சபட்சம் அந்த ஓனருக்கு அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு 1.5 மாசம் ஆகும். அது கப்பல்ல போய் அவங்ககிட்ட சாங்ஷன் ஆகி வர்றதுக்கான ரயில்வே ஸ்டேஷன்ல அதை உடனடியாக புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாருன்னா அவங்களுக்கு 1 வாரத்துக்குள்ள அவங்க வாங்கக்கூடிய டாலரை வாங்கிடுவாங்க. கிரைனைட்டு, பூக்கள் இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா விரைவில் கிடைக்கும். இதுக்காக தான் நாங்கள் மிகுந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். கடந்த 40 ஆண்டு காலமாகவே இந்த ரயில் பாதை வேணும்னு நாங்கள் கிருஷ்ணகிரி மக்களுடைய கோரிக்கையாகவே இருக்குது. தொடர்ந்து பேசலாம் திருமணி. தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 5 தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திக்கக்கூடிய முக்கிய நகரமாக இருக்கிறது. கிருஷ்ணகிரியை நாள் ஒன்றிற்கு கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இப்படி வளர்ந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைநகருக்கு இன்னும் ரயில் சேவை என்பது தொடங்கப்படாதது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அனைத்து தரப்பை சேர்ந்த இது மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிறது. விரைவாக ஒரு மாவட்டத்தின் தலைநகரமாக இருக்கும் கிருஷ்ணகிரிக்கு ரயில் சேவையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் அவர்களிடத்தில் இருக்கிறது. பெங்களூருவிற்கு ஒரு கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிருஷ்ணகிரி பகுதிக்கு ரயில் சேவை வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கிறது. இதற்காக பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தலிலும் இது வாக்குறுதியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த திட்டம் கிருஷ்ணகிரிக்கு வந்த பாடில்லை. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் இதில் நடைபெற்று வந்த முறைகள் என்ன என்பது பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பிரகாஷிடம் பேசலாம். பிரகாஷ், இப்போ உங்களிடத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, கிருஷ்ணகிரி பகுதியில ரயில் சேவை என்பது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, தொடங்கப்பட்ட ஆண்டில் எந்தெந்த இடங்களுக்கு ரயில் பாதை போடப்பட்டது, எந்தெந்த ரயில் நிலையங்கள் செயல்பட்டன, ஏன் இந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டது, என்ன காரணம் சொல்றாங்க, உங்களிடத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. ஹேமா, இப்போ நம்மோட தளி எம்எல்ஏ திரு ராமச்சந்திரன் அவர்கள் ஐயா அவர்கள் நம்மளோட இருக்கிறார். அவரோட கேட்போம். சார் வணக்கம் சார். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எந்த ஆண்டு ரயில் சேவை தொடங்கப்பட்டது, அது எந்தெந்த பகுதிகளெல்லாம் இயங்கியது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது வளர்ந்து வருகின்ற
ஒரு தொழில் நகரம். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், பாகலூர், தளி பகுதியிலே ரோஜா உள்ளிட்ட கொய்மலர்கள் அதிகமாக விளைகின்றன. இங்கிருந்து விளைகின்ற கொய்மலர்களை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதேபோல கிருஷ்ணகிரியில் 50,000 ஹெக்டேர் பகுதியிலே மா பயிரிடப்படுகிறது. இங்கு 60க்கும் மேற்பட்ட மாங்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன. குறிப்பாக அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இங்கிருந்து விளைகின்ற மாங்கூழையும் அதேபோல மாம்பழத்தையும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதேபோல ஒசூர் என்பது இன்றைக்கு தமிழகத்திலே சென்னை, கோயவை அடுத்து வளர்ந்து வருகின்ற ஒரு பெரிய தொழில் நகரம். 2000க்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் ஒசூரிலே இயங்கியிருக்கின்றன. பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. அதேபோல இங்கே ரயில் சேவை தொடங்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய 70 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கை. அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் காலத்திலே ரயில் சேவை என்பது துவங்கப்பட்டு அந்த சேவை தொடங்கிக் கொண்டிருந்தது. 1936 அன்றைக்கு ஸ்டேஷன் மாஸ்டராக நாகராஜன் என்பவர் இருந்திருக்கிறார். அதேபோல 42 அந்த ரயில் சேவை என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் மத்திய பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது இந்த ஓசூர், கிருஷ்ணகிரி, ஜோலார்பேட்டை வழியாக சென்னைக்கு ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன மத்திய அரசுக்கு. அதேபோல ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 1998 ஓசூர், கிருஷ்ணகிரி, ஜோலார்பேட்டை வழியாக சாட்டிலைட் சர்வே செய்யப்பட்டு 101 கிலோமீட்டருக்கு அன்றைக்கு 147 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு செய்யப்பட்டு பிறகு 247 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த மதிப்பீட்டை உயர்த்தி, அதோடு மட்டுமல்லாமல் 2008 மீண்டும் ஒரு முறை சர்வே செய்து 558 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு ரயில்வே போர்டு வாரியத்தின் சார்பாக நிலவில் இருந்தது. கடந்த 31/1/2011 அன்று 6687 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் துவங்கப்படாமல் நிலுவையில் உள்ளன. ஆகவே கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் தலைநகரமான சென்னைக்கு தொழில் ரீதியாகவும் அதேபோல அலுவலக ரீதியாகவும் அதன் தொழிலாளர்களும் செல்ல வேண்டும் என்றால் உடனடியாக அந்த ரயில்வே சேவை துவங்கப்பட வேண்டும் என்பது இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஏமா இப்போ திரு ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னது போல பல்வேறு முறை இதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லியும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பல்வேறு முறை சர்வே மட்டும் எடுத்திருக்காங்க ஒழிய இதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அவர் சொல்றாரு. ஏமா தொடர்ந்து பேசலாம் பிரகாஷ். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ரயில் பாதையை தொடங்குவதற்கான பல்வேறு சர்வேக்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இதற்கு தீர்வு கிடைக்கப்படவில்லை. திரு மணி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இந்த கிருஷ்ணகிரிக்கு ரயில் சேவை வேண்டும் என்பது நீண்ட நாட்களாக அந்த பகுதி மக்களின் கோரிக்கை. இப்போ ஏற்கனவே இருந்த ரயில் சேவை நிறுத்தியிருக்காங்க. என்ன காரணத்தினால நிறுத்தப்பட்டது? மீண்டும் இங்க ரயில் சேவையை தொடங்குவதற்கு என்னென்ன மாதிரியான போராட்டங்கள், எப்படியெல்லாம் கோரிக்கைகள் நீங்க அரசு கிட்ட விடுத்தீங்க? அவங்க கிட்ட இருந்து வந்த பதில்கள் என்ன? அதாவது 1936 வரைக்கும் ரயில் ஓடிட்டு இருந்துச்சு. கடைசியில ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரா என் தந்தை தான் இருந்தாரு அந்த ஸ்டேஷன்ல. அவரு சொல்லிதான் எனக்கே தெரியும். அது 2வது உலக போர்ல நிறைய இங்கிலாந்து படைகளுக்கு இரும்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தின் வீச்சை குறைக்கிறதுக்காக அந்த நேரத்தில் ரயில் பாதை எங்கெங்க முக்கியமான ஆளுகள் இருக்கிறாங்களோ, எங்க முக்கியமான போராட்ட தியாகிகள் இருக்காங்களோ அந்த ஊருங்கள் எல்லாம் ரயில் பாதையை கட் பண்ணிட்டாங்க அவங்க வரவிடாதபடிக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா மொரப்பூர் தர்மபுரியை கட் பண்ணிருந்து அப்போ தர்மபுரியில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரி முதலியார் மிக திறந்த தீவிரவாதி போராட்டத்தில் கிருஷ்ணகிரி பகுதியில திருப்பத்தூர் வரைக்கும் ராஜாஜியினுடைய சொந்த ஊர் தொரப்பள்ளி. அவர் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் கிருஷ்ணகிரிக்கு வருவார், ரயில்ல தான் வருவாராம். அவருடைய போராட்ட காலங்களில் அவர் பின்னால சென்ற தொண்டர்கள் காரணமாக அமைஞ்ச காரணத்தினாலும் இந்த ரயில் பாதையை நிறுத்திருப்பானோன்னு எங்க தந்தை சொல்லுவார் அடிக்கடி. அப்போ பார்க்கிறப்போ இந்த ரயில் பாதைக்கும் சுதந்திர போராட்ட வீச்சுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஆகையினாலதான் இதை நிறுத்திட்டாங்கன்னு அப்போ சொல்லுவாங்களாம். ஆனா உண்மையான காரணம் யாருக்குமே என்னன்னே தெரியாது. ஆனா இங்க சொல்லிதான் இது கேள்விப்பட்டிருக்கிறோமே ஒழிய இந்த முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா இந்த இரும்பு தேவைப்பட்ட
தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றப்போ அந்த தண்டவாளங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு தான் போயிட்டாங்க. ஸ்டேஷனும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கூட அதுக்கு ஒரு கிருஷ்ணகிரியில தலைமை மருத்துவமனைக்கு முன்னால ரயில்வே ஸ்டேஷனுடைய இருப்பிடம் இருக்குது. அதனுடைய மொத்த கொள்ள அளவு ஏக்கர் 150 ஏக்கரா. அந்த 150 ஏக்கராவில் ரயில் வந்து திரும்புறதுக்கு இன்ஜினை திரும்பி மறுபடியும் அந்த திசைக்கு இழுத்துட்டு போறதுக்கு அது ஒரு பெரிய கிணறு மாதிரி வெட்டி அந்த கிணத்துல தண்டவாளம் வச்சு ரயில் திரும்புற இடம் இன்னும் இருக்குது அங்க. அப்படியெல்லாம் பார்க்க போறப்போ இந்த ரயில் தண்டவாளத்துக்காக இரும்புக்காக அவங்க நிட்டிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எங்க தந்தை சொல்ற மாதிரி பார்த்தா சுதந்திர போராட்ட வீச்சை குறைக்கிறதுக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு மக்களுடைய கருத்தாவும் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் திருமணி. தற்பொழுது சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல சுதந்திர போராட்ட தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த சுதந்திர தாகத்தின் வீச்சை குறைப்பதற்காகவும் இங்கே ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்பொழுது சொல்லப்பட்ட காரணம் போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் கிருஷ்ணகிரி பகுதியில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பிரகாஷிடம் பேசலாம். பிரகாஷ், இப்போ உங்களிடத்துல ரயில் பயணிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு சந்திரசேகர் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. இப்போ கிருஷ்ணகிரி ரயில் பாதை மற்றும் ரயில் சேவையை வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கோரிக்கை அரசு கிட்ட எத்தனை முறை கொடுத்திருக்காங்க, எப்படி வலியுறுத்திருக்காங்க, அதற்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏதாவது நடைபெற்று இருக்கிறதா, அவங்களுடைய கருத்துக்களை எப்படி முன் வச்சிருக்காங்க, அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன பதில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா ஹேமா. வணக்கம் சார். சார், இப்போ நம்ம ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பா வந்து நீங்க நம்ம கிருஷ்ணகிரி பகுதிக்கு வந்து ரயில் சேவை வந்து தொடங்கப்படணும்னு வந்து நீங்க எத்தனை முறை வந்து நீங்க கோரிக்கை அனுப்பியிருக்கீங்க? இது சம்பந்தமா என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க? அதுக்கு பிறகு அவங்க வந்து எந்த மாதிரியான பதில்கள் வந்து உங்களுக்கு வந்து எதிராக அளிச்சிருக்காங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ட்ரெயின் வேண்டும் என்று சுமார் 25 வருடங்களுக்கு முன்னதாகவே போராடி கொண்டிருக்கின்றோம். பல நாட்களில் நாங்கள் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய நகரத்தில் மத்திய பகுதியான ரவுண்டான் என்ற இடத்தில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று கூடி நாங்கள் கோஷமிட்டு போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். 2 தடவை நடத்தியும் ஒன்றும் பயனில்லை. 2 லட்சம் கையொப்பம் வாங்கி அனைத்து மக்களிடமும் வாங்கி டெல்லிக்கு அனுப்பியிருந்தோம். அதற்கு மட்டும் எங்களுக்கு பதில் வந்தது, இதை விரைவில் கவனித்துக் கொள்கிறோம் என்று. ஆனால் இதே போலவே எஸ்டிமேட் போட்டிருக்கின்றோம், 101 கிலோமீட்டர் இருக்கின்றது, விரைவில் அதை ஆவணம் செய்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். சில அமைச்சர்களிடமும் பல எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் பல நேரம் சொல்லியும் யாரும் இதை செவியில் சாய்க்கவில்லை. இதை பல நேரங்களில் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களை போல முதியவர்களும் காலை படிக்கின்ற பிள்ளைகளும் விவசாயிகளும் வியாபாரிகளும் அனைவருமே மிகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சரியானபடி எங்களுக்கு போக்குவரத்து இல்லை. பல பஸ்ஸுகள் போய்கொண்டிருந்தாலும் அதில் பஸ் இடம் கிடைக்காமல் நின்று கொண்டே போகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இங்கு வியாபாரம், தேங்காய், மாங்காய், கிரானைட் போன்ற கம்பெனிகள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது. ஒசூரிலிருந்து காய்கறிகள் மற்ற பூக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. அனைத்து விவரங்களையும் எடுத்து கூறி நமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பல நேரங்களில் பல கடிதம் மூலியமாகவும் நேரடி மூலியமாக பேசியிருக்கின்றோம். யாரும் இதை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு மிக வேதனையாக இருக்கிறது. பல நேரங்களில் முனியப்பா என்ற ரயில்வே அமைச்சர் பெங்களூரில் சென்று அவரிடம் நாங்கள் பல தடவை பேசியிருக்கின்றோம், மகசூல் கொடுத்திருக்கின்றோம். அவரும் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போலவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரோசையா அவர்களையும் 2 தடவை பேட்டி கண்டிருக்கின்றோம். அவரிடம் மகசூல் கொடுத்திருக்கின்றோம். நான் தான் அனுப்புகின்றேன் என்று சொன்னார். இன்று வரையிலும் எந்த விதமான நடவடிக்கை எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் நாளாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் 2 மாநிலங்கள் அருகாமையில் இருப்பதனால், ஆந்திரா மாநிலம், கர்நாடக மாநிலம் இவைகளெல்லாம் அருகாமையில் இருப்பதனாலும் அங்கு இருக்கின்ற தொழிலாளர்கள் மக்கள் அனைவருமே ட்ரெயின் வசதி இருக்கின்றது. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும்தான் அதை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் தயவு செய்து மத்திய அரசாங்கம் இதை தலையிட்டு வருகின்ற பட்ஜெட்டிலாவது ஒதுக்கிட்டு இதை விரைவில் செய்து கொடுப்போமானால் நாங்கள் மக்கள் அனைவரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏமா, இப்போ ஐயா சொன்னதை போல வந்து இந்த பகுதிக்கு ரயில் சேவை தேவை என்று வந்து பல அமைப்புகள் சார்பா வந்து பல பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்கள் வரைக்கும் வந்து மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கப்படவில்லை என்று இவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஹேமா,
கிருஷ்ணகிரி பகுதி மக்களின் நீண்ட கால கனவாக இருக்கும் ஒரு மாவட்ட தலைநகரத்தில், அதாவது கிருஷ்ணகிரி பகுதியில் ரயில் சேவை வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ரயில் சேவை கிடைக்கும் பட்சத்தில் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் அங்கு வேலை பார்க்கக்கூடிய வர்த்தகர்கள் மற்றும் மாணவர்கள் அனைத்து தரப்பினருக்குமே இந்த ரயில் சேவை என்பது ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்கிறது. இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டும் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டும் கூட இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது பற்றி திரு மணி அவர்களிடத்தில் கேட்கலாம். சார், இப்போ 1998ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்ல இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு, திட்டத்திற்கான மதிப்பீடும் போடப்பட்டிருக்கு. ஆனாலும் என்ன காரணத்திற்காக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு? இன்றைய சூழ்நிலையில இந்த திட்டம் சாத்தியப்படணும் அப்படின்னா திட்ட மதிப்பீடு எவ்வளவாக இருக்கும் என்பது உங்களுடைய பார்வையா இருக்கு? 1998 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சி நரசிம்மன் அவர்களால் இது அவருடைய கோரிக்கைப்படி இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்கு ஆரம்ப விழாவும் செய்யப்பட்டது. ஆனால் அப்பொழுதிருந்த மத்திய அரசாங்கம் தன்னுடைய பலத்தை இழந்த காரணத்தினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டது. ஆகையினால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மதிப்பிற்குரிய மேடம் மம்தா பானர்ஜி அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்த பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களிடம் 2 லட்சம் கையெழுத்து பெற்று அவருக்கு அனுப்பப்பட்டு அந்த கோரிக்கை அவர் முன் வைக்கப்பட்ட பொழுது அந்த மேடம் அவர்கள் இந்த கோரிக்கையினுடைய தீவிரத்தை உணர்ந்து கிருஷ்ணகிரி தென்னக ரயில்வேயினுடைய அதிகாரப்பூர்வமான கடிதப்படி கிருஷ்ணகிரிக்கு சேட்டலைட் சர்வே செய்து உடனடியாக மதிப்பீடு தயார் செய்து அனுப்பப்படி சொன்னார்கள். அப்பொழுது 487 கோடியிலிருந்து 586 கோடி ரூபாய் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது. அப்பொழுது என்னென்ன வருமானம் வரும் என்ற ஒரு தோராயமான மதிப்பீடை கேட்டார்கள். அப்பொழுது அந்த மதிப்பீடுகளை செய்யப்படும் பொழுது ஒசூர் பகுதியிலிருந்து சுமார் 70,000 கோடி தொழில்துறை மூலமாகவும் கிரைனைட் கற்கள் மூலமாக 20,000 கோடியும் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக 10,000 கோடி ரூபாயும் ஆக மொத்தம் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு இந்த தொழில்துறையிலே ஒசூர் நகரம் முன்னணியிலே இருக்கிறது என்றும் பண பரிமாற்றங்களிலே 4 லட்சம் கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடைபெறுகிறது என்றும் இதர பரிமாற்றங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாயும் ஆக மொத்தம் 6 லட்சம் கோடி ரூபாய் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தொடர்ந்து பணப்பரிமாற்றம் நடைபெற்று வருகின்றன. இதை தவிர தமிழ்நாடு அரசிற்கு கமர்ஷியல் டாக்ஸ் மூலமாக 485 கோடி ரூபாய் ஓராண்டுக்கு 2010 கணக்கின்படி இந்த புள்ளி விவரம் 2010 485 கோடி ரூபாய் வரும் கமர்ஷியல் விற்பனை வரி மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது. இவ்வளவு இருந்தும் மதிப்பிற்குரிய ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் ரயில்வே அமைச்சர் தன்னுடைய கீழ்பகுதி அதிகாரிகளுக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது தேய்ந்து போன கிராமபோன் ரெக்கார்டுகள் போல அந்த பகுதியில் வருமானம் இல்லை என்ற ஒவ்வொரு கடித தொகுப்புலையுமே அவர் தெரியப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்கின்ற பொழுது இவ்வளவு வருமானம் இருக்கிறதே என்று நாங்கள் ப்ரூஃப் செய்கின்றோம். ஆனால் அது என்ன காரணத்தினாலோ அவர்கள் காதிலே ஏற்றுக்கொள்வதே இல்லை. இப்பொழுது வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரான திரு அசோக்குமார் அவர்களிடம் இந்த மதிப்பீடை பற்றி சொன்ன பொழுது அவரும் மதிப்பிற்குரிய ரயில்வே அமைச்சரை நேரில் சந்தித்து அவரிடம் விண்ணப்பத்தை அளித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு முதல் முறையாக திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஒசூர் வரை ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு இந்த பட்ஜெட்டில் நிதி ஏதேனும் ஒதுக்கிறார்கள் உண்டு. ஒவ்வொரு முறையும் பணமில்லை என்ற காரணத்தை கூட இன்னொன்றும் சொல்கிறார்கள். மத்திய அரசாங்கம் 50% நிதி கொடுத்தால் மாநில அரசாங்கம் 50% நிதியை ஏற்றுக்கொண்டால் அந்த நிதியை பயன்படுத்தி உடனடியாக பாதை அமைக்கலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது முன்னாள் ரயில்வே நிலங்கள் திருப்பத்தூரிலிருந்து கிருஷ்ணகிரி வரை போடப்பட்ட ரயில் பாதை நிலங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? அது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு லாபம் அல்லவா? ஏன் அதை செயல்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த பயணிகள் சங்கத்தினுடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, திருப்பத்தூர் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் வரை இடைப்பட்ட காலத்தில் ரயில் பாதை அமைத்தால் இடைப்பட்ட சூளகிரியிலிருந்து காமன்தொட்டி வரை யானை கூட்டங்கள் நடமாட்டம் இருக்கிற காரணத்தினால்
காட்டு விலங்குகள் ரயில் பாதையில் அடிபட்டு இறந்துவிடும் என்ற ஒரே காரணத்தினாலும் அந்த கிருஷ்ணகிரி வரைக்கும் ஜோலார்பேட்டை ஒசூர் ரயில் பாதை திட்டத்தை கிடப்பிலே போட்டு வருகிறார்கள் என்று நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு ஒரு மாற்று திட்டமாக சூளகிரி வழியாக செல்லாமல் கிருஷ்ணகிரியிலிருந்து ராயக்கோட்டைக்கு 30 கிலோமீட்டர், திருப்பத்தூருக்கு கிருஷ்ணகிரிக்கு 38 கிலோமீட்டர், மொத்தம் 68 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைத்தால் ஒசூர் வழியாக ராயக்கோட்டை வழியாக ஒசூர் வழியாக செல்லலாம் என்ற மாற்று வழியையும் நாங்கள் ஏற்படுத்தி அதற்குண்டான பிளானையும் செய்து அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் எந்த விதமான பதிலும் கடந்த 3 ஆண்டு காலமாக ரயில்வே இலாக்காவிலிருந்து வரவே இல்லை. தொடர்ந்து பேசலாம் திருமணி. கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை இங்கு ரயில் சேவை வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாவட்டத்தின் தலைநகருக்கு கடந்த 72 ஆண்டுகளாக ரயில் சேவை இல்லை என்பது மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. இந்த பகுதியில் ரயில் பாதை அமைத்தால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலம் எந்த அளவிற்கு வருமானம் இருக்கிறது என்கின்ற காரணங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி தற்பொழுது இதற்கான கோரிக்கை மனுவும் கடந்த 3 ஆண்டுகளாக ரயில் பயணிகள் சங்கம் சார்பாக அனுப்பப்பட்டு வருகிறது. ஆனாலும் போதிய வருமானம் கிடைப்பதில்லை என்கின்ற காரணம் முன்வைத்தும் இந்த திட்டம் கிடப்பில் இருக்கிறது. தற்பொழுது வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு ரயில் சேவை என்பது இன்றைய கால சூழ்நிலையில் இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அரசு விரைந்து தீர்வு எடுக்க வேண்டும் என்கின்ற குரலும் இங்கே எழுப்பப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பிரகாஷிடம் பேசலாம். பிரகாஷ், இப்போ அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. இப்போ கிருஷ்ணகிரி பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரானைட் கற்களை பாலிஷ் போட்டு வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவதாக இருந்தாலும் மலர் சாகுபடியில் அந்த மலரை பறித்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவதாக இருந்தாலும் காய்கறிகளை அனுப்புவதாக இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய நிலையில அவங்க எப்படி அனுப்புறாங்க, அதனால எவ்வளவு கூடுதல் செலவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, ரயில் சேவை வந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இப்போ நம்மளிடம் அடுத்ததாக பேச இருக்கிற பாஜகவின் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்மோடு இருக்கிறார். அவரோட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம மாவட்டத்துல இப்போ கிரைனைட் குவாரிகள் இருக்கு. கிரைனைட் குவாரில இருந்து கற்கள் எல்லாம் ஏற்றி அனுப்பப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ காய்கறிகள், பூக்கள், இந்த பல்வேறு பொருட்கள் எல்லாம் இங்க இருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. ஓகே, இதுல எந்த வாகனத்துல எப்படி நீங்க இந்த ஏற்றுமதி செய்றீங்க, இப்போ எந்த மாதிரியான ஏற்றுமதி செய்ய போறீங்க, அதற்கு பிறகு இப்போ உங்களுக்கு அதற்கான செலவுகள் எந்த மாதிரியான ஏற்படுது? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான விளைச்சல்கள் பூ, காய்கறி, மாம்பழம், அதுவும் இல்லாமல் கிரானைட் தொழிற்சாலைகள் இப்போது அதிகமாக பெருகி வருகிறது. அந்த பகுதிகளில் வேலை செய்பவர்கள் அனைவரும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்கிறார்கள். அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து வேலை செய்பவர்கள் பேருந்துகளில் வந்து செல்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆதலால் ரயில் போக்குவரத்து இந்த பகுதிக்கு தேவை. அது மட்டுமில்லாமல் இங்கே விளைகின்ற விளைபொருட்கள் வெளிமாநிலங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால், அதுவும் இல்லாமல் நம்முடைய இந்த பகுதியில் இருக்கின்ற லாரிகளில் சென்று எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அதிகமான தொகை தர வேண்டி இருக்கிறது. ஆனால் ரயிலிலே செல்வது மிகவும் சுலபமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கெல்லாம் இந்த பகுதிக்கு ரயில் சேவை முக்கியத்துவமாக இருக்கிறது. கடந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சராக இருந்த ராஜகோபால் அவர்களும் அதற்கு இணையமைச்சராக இருந்த பண்டாரி தத்தாத்ரேய அவர்கள் இந்த பகுதிக்கு ரயில் சேவை தேவை என்ற ஒரு முக்கியத்துவத்தை கருதி இந்த ரயில் சேவைக்காக சர்வே செய்வதற்காக நிதி ஒதுக்கிறார்கள் 2011. அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை கிடப்பிலே போடப்பட்டது. இப்பொழுது மீண்டும் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் மத்தியிலே வந்திருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாநிலத்துடைய இணையமைச்சராக கனரக தொழிற்சாலையுடைய இணையமைச்சர் மதிப்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் அவரிடத்தில் சென்று முறையிட்டோம். இந்த தமிழகத்திலே ஒரு தொடர்ந்து பேசலாம். ஹேமா, இப்போ இந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப இங்க கூட விளையக்கூடிய காய்கறிகள் மற்றும் கிரைனைட் கற்கள் போன்றவற்றை இப்ப லாரிகள் மூலமா தான், கண்டெய்னர் லாரிகள் அது போன்ற மூலமா தான் இப்ப ஏற்றுமதி செய்யப்படுது. இதனால அவங்களுக்கு நேரமும் நேரம் மற்றும் பணங்கள் அதிக அளவுல இழப்பு ஏற்படுவதாக இவர் குற்றம் சொல்லியிருக்காரு.
பிரகாஷ், இன்னும் கூடுதல் நபர்கள் அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ ரயில் சேவை அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் எல்லாம் அவங்களுடைய பொருட்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பும் பொழுது கூடுதல் சுமை ஏற்படுது. இப்போ அதுக்கெல்லாம் எவ்வளவு அவங்க செலவு பண்றாங்க? இப்போ அவங்க வெளியூர்களுக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாகனத்தை பயன்படுத்துறாங்க? இப்போ சென்னைக்கே வரணும் அப்படின்னா பேருந்து மட்டும்தான் அங்க இருக்கு, அதுவும் குறிப்பிட்ட பேருந்துகள் மட்டும்தான் இருக்கு. ரயில் சேவை வரும்பொழுது என்ன பயன்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்? இன்னும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேளுங்க. நிச்சயமா ஹேமா. இப்போ நம்மளோட ஹேமா இப்போ வந்து திரு சந்திரமோகன் அவர்கள் இருக்காரு நம்மோட, அவரோட கேட்கலாம். சார், இப்போ ரயில் சேவை வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வந்தா எந்த அளவிற்கான ஒரு பயனுள்ளதா நமக்கு இருக்கும்? இப்போ வந்து இங்க இருந்து போக்குவரத்துகளை எந்த வகையை வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம். நுகர்வோர் சார்பில் அனைவருக்கும் வணக்கம். சொல்ல போனா இந்த பிரச்சனை வந்து 1942 ரயில் வந்ததாக சொல்றாங்க. அப்ப நான் பிறக்கல. காலம் பூரா சொல்ல போனா அந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் ஓட்டு கேட்கும் போது மட்டும் வந்து கண்டிப்பா ரயில் கொண்டு வரோம் சொல்லி காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், மற்ற இதர கட்சிகள் எல்லாமே முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளே ஓட்டு கேட்கும் போது அதான் கேட்கறாங்க. ரயில் திட்டத்தை கண்டிப்பா கொண்டு வரன்றாங்க. இப்ப கூட பிஜேபி தலைவர் சொன்னார், பெருமையா சொல்லிக்கலாம், மாத்தட்டிக்கலாம். அது வந்து தவறான கருத்து. ஏற்கனவே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய பாராளுமன்ற வேட்பாளர் மதிப்புக்குரிய நரசிம்மன் வந்தாருங்க. அவர் உடனே பூஜை போட்டாரு. அதோட சரி, அடுத்தபடியா வந்து திமுக சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இஜி சுகோன் வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு தாட்டி பாராளுமன்ற பேச விட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒசூர் நகரத்துக்கு விமான நிலையம் கேட்டாரு. விமானத்தில் யார் போவாங்க? எம்பிக்கள் மந்திரிகள் போலாம். சாதாரண பூ வியாபாரம் கொண்டு போக முடியுங்களா? பூ வியாபாரம், காய்கறி வியாபாரம் செய்ய முடியுமா? அப்ப வருகின்ற அரசியல்வாதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வாக்குறுதியா தான், கண்டிப்பா நான் வந்து எம்பி ஆயிட்டாலும் சரி, எம்எல்ஏ ஆயிட்டாலும் சரி, நாங்க என்ன பண்ணோம், ரயில் கொண்டு வரோம்ன்றாங்க. மதிப்புக்குரிய தனி எம்எல்ஏ இருக்காரு, சிறந்த ஒரு எம்எல்ஏ, அவர் பேசினாரு. சட்டமன்றத்துல தனி எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர் பேசினாரு, கொண்டு வந்தாங்களா? அங்க பாத்தீங்கன்னா வளர்ந்து வந்த நகரம் கிருஷ்ணகிரி சுடுகாடு ஆயிடுச்சுங்க. ரயில் திட்டம் வந்தா மிக பெரிய ஐயா சொன்னாரு, எத்தனையோ நாங்க எம்பியா பார்த்தோம், மந்திரியா பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம், ஆனா எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஹேமா, இப்போ ரயில் திட்டம் வந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்தா வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து ஒரு மிக ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்றத எல்லாருடைய கருத்தாக இருக்கு. ஹேமா, மணி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ ஏற்கனவே நீங்க சொன்னீங்க ஆல்டர்னேட் ரூட் போட்டு கொடுத்தும் கூட இந்த திட்டம் கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகள் என்பது எப்படி இருக்கு? இப்போ இந்த திட்டத்திற்கான திட்ட மதிப்பீடு அப்படின்னா ஏற்கனவே 555 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தணும் அப்படின்னா திட்ட மதிப்பீடு எவ்வளவு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு? இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சொல்லுங்க. 647 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிச்சப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிகள் படி 2 பங்கு கூடுதலாகும். 1000 1200 கோடி ரூபாய் வரைக்கும் ஒசூர் வழியா சூளகிரி வழியால போடுறதா தான் ஆகும். ஆனா இந்த 68 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரியிலிருந்து ராயக்கோட்டை லிங்க் பண்ணிட்டாங்கன்னா, இணைச்சா அந்த ராயக்கோட்டைக்கு 68 கிலோமீட்டர் போனா அந்த 647 கோடி ரூபாயிலேயே முடிச்சிடலாம் அவங்க. ரெண்டாவது வந்து இந்த ரயில் பாதை திட்டத்துல அதிகமான விபத்து 6 வழி சாலைகள் இருக்கிறதுனால சுமார் தமிழ்நாட்டிலேயே மிகுந்த சாலை விபத்து நடக்கக்கூடிய ஒரு மாவட்டமா கிருஷ்ணகிரி இருக்குது. இதனால அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்தாலும், கட்டுப்பாடுகள் நிறைய இருந்தாலும், காவல்துறையினுடைய கட்டுப்பாடு இருந்தாலும், வேகமான பாதை இவ்வளவு கிலோமீட்டர் வேகம் 100 கிலோமீட்டர் வேகத்துல போகணும் அப்படின்னு ஒரு உறுதியான தன்மையில வச்சுக்கிட்டு இரவு 10 மணிக்கு அங்க ஒசூர்ல சரக்குந்தில லோடு ஏற்றினாக்கா சென்னைக்கு 4 மணிக்கெல்லாம் வரணுங்கிறப்போ தலை தெறிக்க வராங்க. அப்போ பயணிகள் பஸ் பேருந்துகளும் சரி, அந்த சிற்றுந்துகளும் சரி அடிக்கடி விபத்துகள் சிக்குது. விபத்துக்கு பண்றப்போ குடிச்சிட்டு ஓட்டுறாங்களா குடிக்காத ஓட்டுறாங்களாங்கிற ஆராய்ச்சியில் தான் அரசாங்கம் இருக்குதே ஒழிய எப்படி விபத்து ஏற்பட்டது, என்ன காரணத்துல ஏற்பட்டது, அவங்கள கூட ஒழுங்கு கட்டுப்பாடு என்ன, எந்த பாதையில அவங்க போகணும், இது வரைக்கும் இந்த 6 வழி சாலை போட்ட பின்னால எந்த டிரைவருக்கும் எந்த ஓட்டுநர்களுக்கும் இந்த கார் ஓட்டுறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்ததாக வரலாறே இல்லை. இந்த 4 கோடு போட்டிருக்காங்கனாக்கா 4 கோடு போட்டிருக்கிறப்போ 2வது கட்டத்துல 4வது கட்டத்துல 2 வீலர் தான் போகணும்,
இரண்டாவது கட்டத்துல நடுக்காடு கோட்ல வேகமாக போற வண்டி எங்கேயும் திரும்பாத இருக்கிற வண்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கணும். சைடுல வரக்கூடிய வண்டி பார்த்து போகணும். இந்த பாதையும் பார்க்கணும், அந்த பாதையும் பார்க்கணும் அப்படிங்கிற முடிவு இல்லை. தொடர்ந்து பேசலாம் திருமணி. தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு, அதாவது கிருஷ்ணகிரி பகுதிக்கு மாவட்டத்தின் சில இடங்களில் ரயில் சேவை இருக்கிறது. ஆனால் மாவட்ட தலைநகரமான கிருஷ்ணகிரிக்கு இதுவரை ரயில் சேவை தொடங்கப்படவில்லை. ஏற்கனவே கிருஷ்ணகிரிக்கு ரயில் சேவை இருந்திருக்கிறது கடந்த தலைமுறையில். தற்பொழுது இருக்கக்கூடிய ரயில்வே பாலங்கள் வெறும் காட்சி பொருளாக இருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கதை சொல்லும் நிகழ்வாகத்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த ஊரில் ரயில் இருந்தது என்று. ஆகையால் ஒரு தொழில் நகரமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த பகுதிக்கு நிச்சயமாக ரயில் சேவை வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை இங்கே முன்வைக்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பிரகாஷிடம் பேசலாம். பிரகாஷ், இப்போ உங்களிடத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, கிருஷ்ணகிரிக்கு ரயில் சேவை வேண்டும் என்கின்ற கோரிக்கை எப்போதுல இருந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க? இந்த ஒரு மாவட்டத்திற்கு, இந்த கிருஷ்ணகிரி பகுதிக்கு உடனடியாக ரயில் சேவையை தொடங்க வேண்டும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும்? உங்களிடத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒவ்வொன்னா கேளுங்க. நிச்சயமா ஹேமா. ஐயா வணக்கம். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ரயில் சேவை வேணும்னு நீங்க எப்போ இருந்து நீங்க வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. பிரிட்டிஷ் பீரியட்லயே 1896 வந்து இதுக்கான ஸ்கீம் போட்டாங்க. 1905 தான் வந்து இது நடைமுறைக்கு வந்தது. 1942 நிறுத்திட்டாங்க. அதனால 42க்கு அப்புறந்தே வந்து கிருஷ்ணகிரி மக்கள் வந்து கிருஷ்ணகிரி நகரத்துல ட்ரெயின் வேணும்னு சொல்லிட்டு போராடிட்டு தான் இருக்காங்க. நமக்கெல்லாம் வயசு கிடையாது, நம்ம சின்ன வயசு அப்போ. ஆனா அங்க இருந்து இன்ன வரைக்கும் போராட்டிருக்காங்க. இப்ப சில பேர் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரயில் சேவை எதுக்காக கேக்குறாங்கன்னா, இங்க வந்து கனிம வளம் பாத்தீங்கன்னா கிரைனட், அந்நிய செலாவணி அதிகமா ஈட்டு தரது வந்து கிரைனட் இன்னைக்கு. அப்புறம் மேங்கோ பல்ப்ஸ், இதுக்கான ஃபேக்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கிருஷ்ணகிரி, பர்கூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா 2500 கிரைனட் ஃபேக்டரி மேல இருக்கு, சின்னது பெருசெல்லாம் சேர்த்து. மேங்கோ பல்ப்ஸ் வந்து 50 ஃபேக்டரி மேல இருக்குது. இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டு பணம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்நிய செலாவணியாக இருக்குது. நாட்டுடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சிக்கு ட்ரெயின் போக்குவரத்து இல்லாததால லாரியில் அனுப்புறாங்க. இந்த லாரியில போறதுனால வந்து டைம் சேவ் ஆக முடியல, டைம் ஆகல, டைம் லேட் ஆகுது. ட்ரெயின் மூலியமா கிடைச்சிச்சுன்னா நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் டைரக்டா இங்கிருந்து அனுப்ப முடியும். அது அனுப்ப முடியாததுனால இங்கிருந்து ஜோலார்பேட்டையோ சென்னையோ பெங்களூரோ அனுப்பிச்சுதான் அனுப்ப முடிய வேண்டிய சூழ்நிலை இருக்கு நம்ம நாடு. அந்த கிருஷ்ணகிரி, இந்த கிருஷ்ணகிரி ஏன் தரமாட்டேன்றாங்கன்னு தான் இது வரைக்கும் புரியல. இது மக்கள் வந்து தெளிவா போராட, அமைப்பு போராடக்கூடாது, மக்கள் வந்து சேரணும். இந்த கட்சியில அந்த கட்சியில எந்த அமைப்பும் வந்து இது பெருசா பண்ண முடியாது. மக்கள் போராடினா மட்டும்தான் அரசாங்கம் வந்து செய்ய முடியும். கிருஷ்ணகிரி மக்கள் எல்லாம் தொடர்ந்து பேசலாம். ஹேமா, இப்ப அடுத்ததாக இன்னொருத்தர் பேசலாம். சார் வணக்கம். இப்போ வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ரயில் வந்து போக்குவரத்து வந்து ஒரு சாத்தியமாகும், அதை பத்தி சொல்லுங்க. இதுக்கு வணக்கம். பொதுமக்கள் இதுல தீவிரமா ஈடுபடணும். எந்த கட்சி பாடுபாடின்றி எல்லாரும் ஒத்துமையா பாடுபட்டா கண்டிப்பா இருக்கும். அதுக்கு தமிழகத்தில் உள்ள 32 மாவட்ட தலைநகரங்கள்ல ட்ரெயின் இல்லாத ஒரே மாவட்ட தலைநகரம் கிருஷ்ணகிரி தான். மொத்த 31 மாவட்டத்திலயும் தலைநகர்லயும் ரயில் வசதி இருக்கு. அதே மாதிரி அவர் சார் சொன்ன மாதிரி இங்க கிரைனைட், மாம்பழம் அதெல்லாம் அதிகமா உற்பத்தி ஆகிறதுனால ட்ரெயின் போக்குவரத்து இருந்தா மக்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். மக்கள் போக்குவரத்துக்கும் நல்ல வசதியா இருக்கும். இப்போ கிருஷ்ணகிரியில மேலும் பல புதிய தொழிற்சாலைகள் உருவாக சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் மனதில் கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடப்பு எம்பி அவர்களும் எம்எல்ஏ அவர்களும் தீவிர முயற்சி எடுத்தா கண்டிப்பா முடியும். ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு பாரத பிரதமர் மோடி அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் கிருஷ்ணகிரிக்கு ரயில் வசதி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா இதுல தீவிர முயற்சி செஞ்சு கிருஷ்ணகிரிக்கு ரயில் பாதை அமைக்க ஆவணம் செய்யும்படி நான் விரும்பி மக்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஹேமா, இப்போ வந்து அடுத்தபடியாக இன்னொரு சமூக ஆர்வம் ஒருத்தருக்கு, அவரோடையும் நம்ம கேட்போம். ஐயா, இப்போ நம்ம மாவட்டத்துல இருந்து ரயில் போக்குவரத்து வந்து ஏற்கனவே வந்து நடைபெற்றது. அதற்கான சாத்திய கூறுகள் வந்து இந்த பகுதியில் வந்து ரயில்வே டிராக் இருந்ததா சொல்றாங்க. அதெல்லாம் எந்தெந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கு இந்த பகுதியில? அதாவதுங்க, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லைன்றது கிருஷ்ணகிரி மக்களுடைய கனவு. கிட்டத்தட்ட வயது எனக்கு 46வது ரயில் வந்ததா சொல்றாங்க. இது வரைக்கும் நிச்சயமா நாங்க பார்த்ததில்லை. கிருஷ்ணகிரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எல்லாம் சொல்லியிருக்காங்க. கிரனேட் எல்லாம் பத்தி எல்லாம் சந்தோஷமான விஷயம். ஆனா நீண்ட நாள் கோரிக்கை ரயில் பாதை வேண்டும். இது ஒன்றுதான் ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஆகவே இது கூடிய விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நிச்சயமா இப்ப தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் ஹேமா இப்ப வந்து இந்த ரயில் சேவை என்பது வந்து ஒரு கனவாகவே தான் இருக்கிறது. இதை வந்து உடனடியாக அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ரயில் போக்குவரத்தை வந்து உடனடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்க வேண்டும் என்று எல்லா தரப்பு மக்களிடம் வந்து இந்த இதே ஒரே ஒரு கோரிக்கையா தான் இருக்கு ஹேமா. தொடர்ந்து பேசலாம். பிரகாஷ், கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் பிரதான கோரிக்கையாக அங்கே ரயில் வசதி வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. திரு மணி அவர்களிடத்தில் கேட்கலாம். சார், இந்த நிகழ்ச்சியோட இறுதியாக இப்போ இந்த கிருஷ்ணகிரி பகுதியில ரயில் சேவை தொடங்கணும் அப்படின்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், சுருக்கமா பதிவு பண்ணுங்க. நடவடிக்கைங்கிறது வந்து எடுத்திருக்கிற நடவடிக்கையே மிக பெரும்பாலான நடவடிக்கை சக்திபூர்வமான நடவடிக்கை தான். இது செவிமடுக்க வேண்டியது அரசாங்கம். ஒவ்வொரு முறையும் கடித தொடர்பு கொள்றோம். வருஷத்துல ஒரு சுமார் குறைஞ்சது ஒரு 10 கடித தொடர்பான வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரான இவரு கர்நாடக துணை அமைச்சர் இருந்த ரயில்வேல KH முனியப்பா அவர்கிட்ட சுமார் ஒரு 5-6 முறை நாங்கள் விண்ணப்பம் கொடுத்துருக்கோம் இந்த ரயில் பாதை வேணும்ட்டு. அதை தவிர மாநில நம்முடைய தமிழ்நாடு அரசாங்க கவர்னர் இருக்காருல்ல, அவருக்கும் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஒரு 5-6 முறை கொடுத்துருக்கோம், பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். கொடுத்த கவனிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் ஒன்றும் கவனிச்சதாகவே தெரியல. ஆனா அதே நேரத்தில் பார்க்கிறப்போ கிருஷ்ணகிரிக்கு ரயில் பாதை வந்தால் என்ன பலனுங்கிறத வந்து நான் இவ்வளவு வருமானம் இருக்குது, அவங்க இல்லைன்னு சொல்றாங்க, நாங்க வருமானம் இருக்குதுங்கிறோம். எங்களுடைய வாதம். அவங்க எப்படி நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டா அவங்க ஒரு ப்ரோக்ரஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுங்க, கேட்டு வாங்கிட்டு வந்து நாங்க எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். இது 2010லயே நாங்க அனுப்பிச்சிட்டோம். கொடுத்திருந்தா பட்ஜெட்ல அப்பவே பணம் கொடுத்துருக்கலாம். ஆனா அதே வந்து பாக்குறப்போ மத்திய உள்துறை அமைச்சரா இருந்த நிதியமைச்சரா இருந்த சிதம்பரத்துக்கிட்ட கொடுத்தப்போ மத்திய அரசாங்கம் 50% கொடுக்கும், மாநில அரசாங்கம் 50% கொடுக்கும். கொடுத்தால் நாங்க இதுக்கு திட்ட கமிஷனுக்கு அங்கீகாரம் கொடுக்கறேன்னு அலுவலியா தபால் அனுப்பிச்சிருந்தாரு திட்ட கமிஷன் துணைத் தலைவர். மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க சொல்லி கேட்டோம். ஆனா அவங்க வந்து ரயில் பாதையினுடைய சர்வே நம்பர் எல்லாம் கேட்டாங்க. அந்த கடித தொடர்புல அப்படியே பாதியில் நிற்குது. இன்னும் முன்னெச்சரிக்கை. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஐயா. கிருஷ்ணகிரி பகுதியை பொறுத்த வரைக்கும் ரயில் பாதை தேவை என்பது கடந்த 72 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கனவாக இருக்கிறது. ஏற்கனவே கிருஷ்ணகிரி பகுதியை பொறுத்தவரை மாவட்டத்தின் சில இடங்களில் ரயில் சேவை இருக்கிறது. ஆனால் மாவட்ட தலைநகரமான கிருஷ்ணகிரி பகுதியில் இன்று வரை ரயில் சேவை தொடங்கப்படாமல் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ரயில் சேவை இருந்திருக்கிறது. ஆனாலும் போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் அந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏற்கனவே 1998ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. மாற்று வழியாக எந்தெந்த வழியில் ரயில் சேவையை தொடங்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் கிருஷ்ணகிரி ரயில் பயணிகள் சங்கம் சார்பாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஒரு ரயில் சேவை தொடங்குவதற்கான முயற்சிகள் என்பது மிகவும் பலவீனமாகத்தான் இருக்கிறது. கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை தொழில் நகரமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு பகுதியில் ரயில் சேவை என்பது அத்தியாவசியமாக பார்க்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இங்க இருக்கக்கூடிய வர்த்தகர்கள், இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் ரயில் சேவை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் இந்த ஒரு விஷயத்தில் மாநில அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து ஒரு மாவட்ட தலைநகரமான கிருஷ்ணகிரி பகுதிக்கு விரைவாக ரயில் சேவையை தொடங்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பே கிருஷ்ணகிரி மக்களின் ஒட்டுமொத்த கனவாகவே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் பிரகாஷ் மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு மணி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.